தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய இலவச மருத்துவ முகாம் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் கோவை கிழக்கு மாவட்டம் மற்றும் கேஜி மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நடைபெற்றது. பீளமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள், ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட சிகிச்சைகளை இலவசமாக பெற்றனர். முகாமின் திறப்பு விழாவில் மாவட்ட செயலாளர் எஸ். யுவராஜ் தலைமை வகித்தார். அவருடன் துணை செயலாளர் ஆர். குகணேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழகத்தின் பல்வேறு நிர்வாகிகள் முகாமில் சுறுசுறுப்பாக பங்கேற்று பொதுமக்களுக்கு சேவை செய்தனர். மருத்துவ முகாமின் ஒழுங்கமைப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை ஏற்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்பட்டது. இவ்வாறு தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயலில் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என தொண்டர்கள் தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகம் கோவை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் பொது மருத்துவ முகாம் கேஜி மருத்துவமனையோட இணைஞ்சு கோவை கிழக்கு மாவட்ட சார்பாக நடைபெறுகிறது. இந்த முகாமுக்கு முழுக்க முழுக்க ஏற்பாடு பண்ணது மாவட்ட துணைச் செயலர் குகணேஸ்வரன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் விஷ்ணு, தீபக், இவங்க 3 பேர் ஏற்பாடுல இந்த வார்டு செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாத்தோட ஒத்துழைப்புல இந்த முகாம் சிறப்பாக நடந்திருக்கு. இந்த முகாம் ஒரு பொது மருத்துவ முகாம். எல்லாமே ரத்த அழுத்தம், சுகரு, இசிஜி, அது சம்மந்தப்பட்ட நோய்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து பொது மருத்துவ முகாம் இங்கே முகாம் நடக்குது. இப்போ இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்றிருக்காங்க. இன்னும் முகாம் போயிட்டு இருக்கு. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இந்த மருத்துவ முகாம் நடந்திருக்குது. கோவை கிழக்கு மாவட்ட சார்பாகவும் இதை நிறைய முகாம்கள், மருத்துவ முகாம் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்துக்காக மட்டும்தான், ஒரே கொள்கைக்காக மட்டும்தான் தளபதி அவர்கள் இன்னைக்கு அடியெடுத்து அரசியல் நடத்தி வச்சிருக்காரு. இது 2026ல அவர் ஆட்சி பிடிப்பாரு. அது கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது மருத்துவம் ஏழை மக்களுக்கு இலவசமா கிடைக்கணும். அதுதான் எங்க தளபதியோட ஒரே கொள்கை. அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற ஆசையில் தான் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.